நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணி 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டு மகன் தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த காலை நேர சிந்தனைக்காக உபாகமும் யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மனோபலங்கொண்டு தைரியமாயிரு, இதோ ஜனத்தின் பிதாக்கள் யாவும் உனக்கு கொடுப்பேன் என்கின்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான இறை மக்கள், இந்த காலை நேரத்திலும் ஆண்டவராகிய கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் மிக மிக வல்லமையாக வாக்குத்தத்தமாக பயந்து கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு, அச்சத்தோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு அவிசுவாசத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளங்களில் தீய ஆவியின் செயல்பாடுகளை நடத்துகிற அந்த பொல்லாத சத்துருவை எதிர்க்கத்தக்கதான ஒரு நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தை என் தேவனாகிய கடவுள் கொடுக்கிறார். தேவனுடைய அளவற்ற கிருபையும் ஆசீர்வாதமான வழிநடத்துதலும் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது என்றால், மோசையோடு நான் இருந்தது போல அவனுக்கு என்ன சொன்னேனோ அதை நான் உனக்கு தருகிறேன். இன்றைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு 18ஆம் நாளிலும் கூட அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக கொடுத்த அதே நம்பிக்கையை, வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை இந்த நாளிலும் நம் தேவனாகிய கடவுள் நமக்கும் தருவதாக வாக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? ஒரு உதாரணம். மோசே எவ்வளவு இன்னல்களை, இடையூறுகளை, கஷ்டங்களை, அவமானங்களை, நிந்தைகளை சுமந்தான். தன்னுடைய சகோதரர்களால் அவன் வெறுக்கப்பட்ட நிலையிலும் கூட யோசேப்பை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக வழிநடத்தினார். அவனுடைய இடையூறு நேரத்தில், சஞ்சல நேரத்தில், கஷ்ட நேரத்தில் அவனுக்கு ஆறுதலாக இருந்த அந்த கர்த்தருடைய வல்லமையின் வார்த்தைகள் இந்த நாளிலும் நமக்கு வாழ்வாக கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு வாழ்வை எப்படி நாம் இழந்து நிற்கிறோம்? நம்முடைய பாவ பழக்க வழக்கத்தினாலும், பரிசுத்தமில்லாத நடத்தையினாலும், தூய்மையான வார்த்தைகள் இல்லாததினாலும், நம்முடைய உதடுகளில் பொய்யை உரைத்து மாய்ந்து போன அந்த வாழ்க்கையினால் நாம் இழந்து போன தேவ கிருபைகளின், தேவ ஆசீர்வாதங்கள், சமாதானங்களை இந்த திருவார்த்தையின் மூலமாக, இந்த திருமொழியின் மூலமாக ஆண்டவராகிய கடவுள் ஆசீர்வாதமாக நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இன்றைக்கு ஒருவேளை மலைகள் விலகலாம், குன்றுகள் கூட அது பெயர்ந்து போகலாம், ஆனால் நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ. உன்னை விட்டு விலகுவதில்லை. ஐ ஆம் லீவ் ஃபார் யூ. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய நம்பிக்கை! இன்றைக்கும் கூட என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கண்ணீரோடு, கலக்கத்தோடு, பிரச்சனையோடு, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் கடன் பிரச்சனை எப்படி மாறுமோ, என்னை கைவிடாமல் கர்த்தர் காக்க வேண்டும்படி ஒப்பு கொடுக்கிற உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதில் ஐ லீவ் ஃபார் யூ என்று சொல்கிறார். ஆண்டவராகிய கடவுள் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர் என்பதற்கு இந்த திருமொழி மிக மிக ஒரு ஏற்ற ஒரு திருமொழியாக இருக்கிறது. அன்பானவர்களே, அவர் நம்மை கைவிடாத கர்த்தர். ஆபிரகாமை கைவிடவில்லை, நோவாவை கைவிடவில்லை, யோசேப்பை கைவிடவில்லை. அனைவரையும் பாதுகாத்த கர்த்தர் இந்த நாளிலும் உங்களையும் என்னையும் வெகுவாக அவர் பாதுகாப்பேன் என்கின்றார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படிப்பட்ட நம்பிக்கையிலே இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இரக்கமாக நீர் பாராட்டின உம்முடைய அருளை இரக்கத்தை நினைத்து நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளிலும் கூட எங்களுடைய திருச்சபை நீ கைவிடாமல் பாதுகாத்து வருகிறீர், விலகாமல் இருக்கிறீர். எத்தனை இன்னல்கள், ஊழல்கள், ஜாதிய ஒடுக்குதல்கள் இருந்தாலும் இந்த திருச்சபை மீது நீ வைத்த நம்பிக்கை விலகாதபடி, அவர்களை கைவிடாதபடி பாதுகாக்கிறீர். குறிப்பாக ஆலோசனை சங்க செயலர், பேராயர், ஆலோசனை சங்க உறுப்பினர், குருமார்கள், நிறுவனத்தின் பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உம்முடைய அருள்கண்ணால் நோக்கி ஆசீர்வதி. இந்த நாளினுடைய கிருபைகளை அவர் பெற்று வாழ துணை புரிந்தருளும். அந்த நம்பிக்கையோடு படைக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு, மைந்தராகிய இயேசுனுடைய அருளும், பரிசுத்த ஆவியின் நல்ல உறவும், பாதுகாப்பு அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.